Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு வீடே நல்ல கமகமன் மணக்குற அளவுக்கு எள்ளு பொடி செய்ய போறோம். இந்த எள்ளு பொடி இட்லி, தோசை, சூடான சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ எள்ளு பொடி செய்ய தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம். சுத்தம் பண்ணி எடுத்த கருப்பு எள் 200 கிராம், பொட்டு உளுந்து 225 கிராம், மல்லி 8 கிராம், சீரகம் 10 கிராம், காஞ்ச கருவேப்பிலை ஒரு 6 கிராம் எடுத்துக்கலாம். ட்ரையாக அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 3 பீஸ் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. புளி ஒரு 14 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நாம் எடுத்துக்கிட்ட மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் அதிகம் அப்படிங்கிறனால நம்ம 10 மிளகாய் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகத்தை வறுத்துக்கலாம். கண்டினியூஸாக கிளறணும், அப்படி இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். சும்மா லைட்டாக வறுத்தா போதும், அந்த வாசம் வந்தால் எடுத்துடலாம். அடுத்து மல்லி போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வெடிக்கும் பாருங்கள், நல்ல ஸ்மெல் வரும், அவ்வளோதான் போதும். அடுத்தது காஞ்ச கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். எந்த பொருளுக்கும் எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், இந்த மாதிரி ட்ரையாக வறுத்தா போதும். காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னா பச்சை கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம், அவ்வளோதான் போதும். அடுத்தது உளுந்தை வறுத்துக்கலாம். பொட்டு உளுந்தில் தோல் நீக்காமல் அப்படியே எடுத்துக்கோங்க. உளுந்தில் தோல் வந்து ரொம்ப சத்தான பொருள், அதனால் தோலை நீக்க வேண்டாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கண்டினியூஸாக வறுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்லா கமகமல் வாசனை வருது, நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது எள்ளை வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால எள்ளு சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். இப்போவே வெடிக்கிற சத்தம் நல்லா கேட்குது. அவ்வளோதான், நல்லா வெடிக்குது பாருங்கள், போதும், எடுத்துடலாம். அடுத்தது மிளகாய் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு, போதும், எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடான கடாயில் உப்பை போட்டுக்கலாம். அதுலேயே பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். லைட்டாக சூடானா போதும், அவ்வளோதான், போதும், எடுத்து கொட்டிக்கலாம். புளியை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். எள்ளு பொடி அரைச்சாச்சு. ரொம்ப நெகுன்னு அரைக்க வேண்டாம் பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். இட்லி, தோசை, சூடான சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடியில் புளி போட்டிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். 2 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்களும் இந்த எள்ளு பொடியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.